காலையில் 7 மணியை போல் தான் எல்லாருமே எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு நான் கோலம் போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே பெரியம்மா எல்லாருக்கும் டீலாம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் அப்படியே ஒரு ஆளாக எந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சுட்டு நேராக போய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கோயிலில் அப்படியே கும்பாபிஷேகம்லாம் அது மற்ற பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சிவாச்சாரிய பெருமக்கள் குறிப்பிட்ட நேரத்தை 3 முறை இறை சக்திகளை எடுத்துச் செல்லும் மூலமாக இறை சக்திகளை எடுத்துச் சென்று கண்காணிப்பு கேமராக்கள் ஆங்காங்கு பொருத்தப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியாது, இவர் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் எங்க மனோஜனா குறிப்பிட்ட நேரத்தில் அரைவாசியோடு அந்த கோபுரத்தில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கேயே அப்புறம் மோர் சர்பத்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த தீர்த்தம் வந்துச்சு ஊற்றுனாங்கல்ல அந்த கும்பத்தில், அதையும் கொஞ்சம் பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அப்படியே மோர்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் எல்லாருமே கொஞ்ச நேரம் படுத்துட்டு கெஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தாங்க. பெரியம்மா வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டில் போயிட்டு அடுத்து மதிய சாப்பாடும் கோயிலே தான் சொல்லியிருந்தாங்களா, அதனால எல்லாம் வீட்டில் இருந்துட்டு ஒரு மணி 2 மணியை போல் போய் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து என் தங்கச்சி தான் ஊட்டி விட்றேன்னா, அவள் ஊட்டி விட்றது மட்டும் பாருங்களேன். இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டு பாக்குறது இவளுக்கு குடிச்ச பாயசங்களா அங்கே கோயிலில் வந்து காலையில் பாயாசம் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்தால் பாப்பா கொடுக்கலான்னு குடிச்சிட்டு தூங்குறான் பாருங்க. அவளுக்கு நான் யாருன்னு தெரியலையா என்னன்னு தெரியல. தூங்கி சொல்லிட்டு என்னை தான் நான் வித்தியாசமாக பார்க்குறேன். இவளை பார்த்து சிரிக்கிறா, என்னைய பார்த்தா அப்படியே வித்தியாசமாக யாருன்னு யோசிக்கிற மாதிரி பார்க்குது. இப்ப ஒருத்தி கிடைக்கிற கேப்ல தான் வச்சு திணிக்கிறா. அவன் எப்படி விட்டுடுவா தெரியுமா? இப்படி இப்படி அந்த லைன் உள்ள போயிடும். ஒரு வேளை உள்ள பூசிட்டு வருவாங்க. பாத்துறியா? அதெல்லாம் டெக்னிக். ஒரு வேளை வந்து போற வலிச்சிட்டு உள்ள பூசிட்டு வருவாங்க. சரி சரி சரி. சரி சரி. வா வா. அப்படினா இந்த பெரிய ஆளா நீங்க உங்க அம்மா? ஆமாடி. ஒரு வழியா என் தங்கச்சி என் மகளுக்கு எப்படியோ சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டா. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து ஆடல் பாடல் வந்து நிகழ்ச்சி நடத்துனாங்க. நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் எல்லாம் சாப்பிட்டு போய் அங்கே உட்காந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நிறையா சாமி பாட்டும் போட்டாங்க, அப்புறம் படத்தில் உள்ள சாங்கும் போட்டாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அடுத்து வந்து இந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காளி சாங் வந்துச்சு. நிறையா ஆனால் சாமி பாட்டெலாம் போட்டாங்க. அவங்க சாமி பாட்டு போடும்போது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் போட்டு நிறைய பேருக்கு சாமி வரும், நான் நிறைய இதில் போட்டிருக்கேன், அதே மாதிரி இங்கேயும் சாமி வந்தால் யாரையும் தடுக்கக்கூடாது, நீங்கள் அவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக ஆட விடுங்க அப்படின்னாங்க. பார்த்தா இந்த சாங் போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ பேர் சாமி வந்து ஆடிருக்காங்கன்னு எனக்கு நம்பவே முடியல. நிறைய பேர் வந்து சாமி வந்து ஆடினாங்க. நான் அந்த வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு, இதில் பாருங்கள்.
அடுத்து இந்த சாங் முடிஞ்சோடனே இன்னும் அது மாதிரி சாமி பாட்டெலாம் இருக்குது, இதோட நிறைய பேருக்கு சாமி வரும், நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கன்னாங்க. ஆனால் என்னென்னா இது முடிஞ்ச அடுத்து 2-3 சாங்லேயும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் பாப்பா வேறு இருக்கோம், எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் திருவிழா சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.